இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும். 26/2/26 இந்த ஃபேன்சி டே அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேல வியாழக்கிழமை விஸ்வாவசு வருடத்திலே மாசி மாதத்திலே 14ஆம் நாள். இன்றைய நாளிலே நவமி காலையில 3:06 வரைக்கும் இருக்கும். பின்பு தசமி வந்துடும். நட்சத்திரத்திலே மிருகசீஷம் அப்படிங்கிற நட்சத்திரம் மாலை வேளையிலே இல்லை மத்தியான வேளையிலே 12:34 வரைக்கும் இருப்பார். பின்பு திரு ஆதிரை என்கிற சிவனுடைய அந்த ஆருத்ரா நட்சத்திரம் வந்துடும். தசமி அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக அம்மன் வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திதி. இந்த தசமி திதியிலே ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்தால் ஐஸ்வர்யம் வரும் அப்படின்னு ஒரு ரூலும் உண்டு. இன்றைய நாளில் காலையில 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும், மத்தியான வேலையில 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 1:30 மணி 3 மணி, யமகண்டம் 6 மணி 7:30 மணி, குளிகை நேரம் 9 மணி 10:30 மணி. மிருகசிரிஷம் என்கிற நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால் சந்திராஷ்டம எஃபெக்ட் விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. விருச்சிக ராசியிலும் ஒரு ஸ்பில் ஓவர் துலா ராசியிலும் உண்டு. இன்றைக்கு பிரீத்தி மற்றும் தைத்துளை நாமகரணங்கள் உண்டு. பிரீத்தினாலே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கிறது, இந்த காஸ்மெட்டிக்ஸில் அந்த சென்ட்டு பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் வாங்கிறது, புதுசாக ஜுவல்ஸ் வாங்கி போட்டுக்கிறது, பேங்க்ல கொண்டு போய் பணம் போடுறது, இதெல்லாம் இன்னைக்கு பண்ணலாம். ரொம்ப நல்லது. அரசு வேலைக்கு எதனா விண்ணப்பம் செய்வதாக இந்த பிரீத்தியில பண்ண வேலை கிடைக்கும். மனதுக்கு உற்சாகமான காரியம் செய்யலாம். தைத்துளை கரணம் சண்டைக்கு பிரயாணத்துக்கு யூஸ் ஆகக்கூடிய விஷயம் இது. சமாதானம் செய்வதற்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வியாபாரம் தொடங்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். குளம் கிணறு வெட்டுறதா இருந்தா இந்த நாள் ரொம்ப நல்ல நாள். மிருகசிரீஷம் அப்படிங்கிற இந்த நட்சத்திரத்தினுடைய விஷயம் என்னது? காது குத்திக்கிறது, உபநயனம் செய்வது, கல்யாணம் பண்றது, வாகனம், ஆயுத பயிலம் இதெல்லாம் செய்யலாம். வியாதியஸ்தர்கள் குளிக்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, குரு உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே குருவுடன் சேர்ந்த தொழிலுக்குரியவனான சந்திர பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குரியவர் அமர்கிறார். இந்த குரு சந்திர யோகத்தினாலே இன்றைக்கு மனம் கொஞ்சம் சுகமான சூழ்நிலையை தென்றல் வீசுகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கால வேளையிலேயே இனிமையாக பாடல்களை எல்லாம் கேட்டு மனதை கொஞ்சம் தெம்பா வச்சுக்கிடுங்க. அந்த மெல்லிசை பாடல்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைய நாள் முழுத்தும் ஒலிப்பதாக இருக்கும். அதனால் இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். இந்த நாளிலே 5ஆம் இடம் என்கிற அறிவுஸ்தானத்துக்குள்ள குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. 5 கிரக சேர்க்கைகளும் இருக்கு. அதை எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை தரட்டும். வாழ்க வளத்துடன்.